கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 7ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். 7ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கான நியாயத்தை கர்த்தர் செய்வேன்னு சொல்கிறார். ஆமென். நீங்கள் நினைக்கிறீங்க, நான் தப்பே பண்ணலை, ஆனாலும் இந்த வீண் பழி என் மேலே, இந்த கஷ்டம் என் மேலே, ஏசப்பா இது பார்க்க மாட்டாரா, இது கேட்க மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வியோடு இருக்கீங்க. எவ்வளோ நாள் இந்த கஷ்டத்தில் நான் இருக்கிறதுன்னு இருக்கீங்க. என்னை சுற்றி அவ்வளோ பண்ணுறாங்க, ஆனால் நான் எல்லாத்துக்கும் பொறுமையாக இருக்கிறேன். இது மாறுமா மாறாதான்னு பல கேள்வியோடு இருக்கிறீங்க. கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு, அதுக்கான நியாயம் எனக்கு கிடைக்குமா, நான் தோற்றுருவேனா அப்படின்னு இருக்கீங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்வார், நான் நியாயம் செய்கிறேன்னு சொல்கிறாரு. ஆமென். அவர் நீதி உள்ள நியாயாதிபதியின் வேதத்தில் வசனம் இருக்குது. அவர் நீதிக்கானதை செய்வார். உங்களுக்கு வேண்டியதை அவர் செய்வார். நீங்கள் தப்பே பண்ணாமல் ஒரு கஷ்டத்துக்குள்ளே இருக்கிறீங்களா, அதுக்கான நியாயத்தை அவர் செய்வார், உங்களுக்கு செய்வார். ஆமென். உங்களுக்கு அதான் வாக்கு கொடுக்குறாரு. இன்னைக்கு உனக்கானதை நான் செய்வேன், உனக்காய் நான் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்கிறார். யுத்தம் உன்னோடதல்ல என்னோடதுன்னு கர்த்தர் சொல்கிறார். உங்களுக்காய் அவர் யுத்தம் பண்ணி உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.